கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனை பற்றி. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், மேம் நாங்கள் ஹார்மோனியஸ் யூனியனில் தான் இருக்கோம். நிறைய வருஷமாக எனக்கு ஒரு பர்சனை தெரியும், அவர் தான் என் ட்வின் ஃப்ளேம்ங்கிறதும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் என்னால் வந்து அவர் கூட யூனியனில் இருக்க முடியல, அவர் பேச மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஐ தாட் ஐ மேக் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் யூனியன் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஃபிசிக்கல் பர்சனை பற்றியே நினைக்கிறீங்க, ஃபிசிக்கல் பர்சனை பற்றியே சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபிசிக்கல் பர்சனை பற்றியே என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் அப்படிங்கிறது யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூனியன்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து செகண்ட் கொஷின் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் ஹார்மோனியஸ் யூனியனில் இருக்கோம், அவங்க வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எங்ககிட்ட நோ கான்டாக்ட் ஜோன்லேயே இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதுவுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னர் ஒர்க்கே பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா, இன்னர் யூனியனில் இல்லை. நீங்கள் அப்பப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமை உங்கள் லோன்லினஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தனியாக இருந்து வேற எவங்கிட்டயோ போய் பேசுறது பதில் உள்ளுக்குள்ள ஒருத்தர் மேஸ்குலைன் இருக்கான்னு சொல்கிறாங்களே, அவங்ககிட்டயாவது பேசிக்குவோம் அப்படின்னு உங்கள் ட்வின்னை யூஸ் பண்ணிக்கிறீங்க. டிவைன் மேஸ்குலைனை யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் யூ ஆர் நாட் இன் இன்னர் யூனியன். இன்னர் யூனியனில் இருந்தால் அது கண்டிப்பான முறையில் எக்ஸ்டர்னலில் ரிஃப்ளெக்ட் ஆகியே தீரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்குற யாருமே ஹார்மோனியஸ் இன்னர் யூனியன்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, செப்பரேஷனில் தான் இருக்கீங்க.